என் பிள்ளை வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். என் பிள்ளை வந்து அவனை காட்டிலும் என் பிள்ளை வந்து நிறைய மார்க் எடுக்கணும். என் பிள்ளை ரேங்க் எடுத்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும், தேர்ட் ரேங்க் எடுக்கணும், இதுக்குள்ளே தான் எடுக்கணும்னு இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து பிள்ளைகள் மேலே வந்து வச்சுறாங்க. இப்படி அம்மா அப்பா வச்சுறாங்களா, பிள்ளைகள் வந்து அப்படி அம்மா எதிர்பார்த்த மாதிரி செய்யாமல் போகும்போது, அம்மா எதிர்பார்த்த மாதிரி மார்க்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து எடுக்காத போது உடனே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே கோபமாயிடுறாங்க, அடிச்சிடறாங்க, பனிஷ் பண்ணிடுறாங்க, கண்டம் பண்ணிடுறாங்க. இப்படி தான் நிறைய பெற்றோர்கள் வந்து செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்னென்னா, ரெய்னா ஜஹான் என்ற ஒரு பிள்ளை வந்து எழுதினது அந்த ஆர்டிக்கல். தன்னுடைய காலேஜ் விஷயத்தை, அனுபவத்தை இந்த ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் அதை வந்து ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து புரியும் நான் நம்புகிறேன். கடந்த செமஸ்டர் நான் என் முடிவுகளை பெற்றேன். நான் தினமும் உறங்காமலும் சாப்பாடுகளை தவிர்த்தும் கற்க வேண்டும் என்று உழைத்தேன். எனக்கு என் மதிப்பெண்கள் பிடித்திருந்தாலும் எனது ஆசிரியர்கள் எனது முயற்சிக்கு மதிப்பளிக்கவில்லை. என் அம்மா மற்றும் ஆசிரியர்களின் முன்னிலையில் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நான் அழ வேண்டும் போல் உணர்ந்தேன். ஆனால் என் ஆசிரியர்கள் அனைவரும் அருகிலே இருந்தார்கள். வெளியே சென்று நிதானமாக அழ ஆரம்பித்தேன். அப்பொழுது என் அப்பா வந்து என்னாயிற்று என்று கேட்டார். அதற்கு நான், அனைவரும் என் மதிப்பெண்கள் மோசமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்று சொன்னேன். அவர் என் மதிப்பெண்களை கண்ணோட்டமிட்டு பார்த்ததும் மிகவும் பெருமையாக உணர்ந்தார். நீ அவுட்ஸ்டாண்ட் வகையில் உள்ளாய், நீ வேண்டாமா காரணமில்லாமல் அழுகிறாய் என்று கூறினார். உண்மையிலே ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஒருவராவது கூறினால் நான் அதை நம்ப தொடங்குகிறேன். என் அப்பா என்னை ஊக்குவித்தார். நான் மிகவும் குறைவாக எடுத்த பாடங்களில் கூட நீ முயற்சி செய்திருக்கிறாய். அடுத்த முறை நிச்சயம் இன்னும் சிறப்பாக செய்வாய் என்று என்னை உற்சாகப்படுத்தினார். இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நாட்களில் வந்து என்னுடைய செமஸ்டர் ரிசல்ட் வந்து வெளிவந்துச்சு. அந்த செமஸ்டர் ரிசல்ட்டில் வந்து நான் வந்து குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருந்தேன். அதற்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து நான் எடுத்த மார்க்குக்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து அதுக்கு வந்து மதிப்பளிக்கவே இல்லை. என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஆசிரியர்களும் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. அந்த இடத்துல என்னால் பேசவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் அழ வேண்டும் என்று போல் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே என்னால் அழுக முடியல. ஸோ நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து நான் அழுக ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னுடைய அப்பா வந்து என்னை பார்த்தார்.